ஊரின் பெயருக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருப்பதுதான் தமிழ்நாட்டின் சிறப்பு. பொதுவாக தமிழ்நாட்டில் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகையாக பிரித்து வைத்துள்ளனர். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊர் பெயரின் முடிவிலும் பெரும்பாலும் பாக்கம், பட்டினம், பாளையம், ஊர் என்றே முடியும். ஆனால் ஆவடி பெயருக்கு பின்னால் இது போன்று எதுவும் இல்லாவிட்டாலும் ஒரு வரலாறே இருக்கிறது. ஆவடி என்ற பெயருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் வரை 2ஆம் உலகப் போர் நடைபெற்றது. அந்த போரில் ஜெர்மனிக்கு எதிராக இந்திய ராணுவத்தை களத்தில் இறக்கியது பிரிட்டிஷ் அரசு. அதே காலகட்டத்தில் இந்திய விடுதலையை கோரி நமது இளைஞர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டது 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிரிட்டிஷ் அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் இந்திய தேசிய ராணுவத்தினர் பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்த்து போர் புரிந்தனர். மறுபுறம் மகாத்மா காந்தி, நேரு தலைமையில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. சுதந்திர போராட்டம் நாடெங்கும் பரவியது. அந்த நெருக்கடியை சமாளிக்கவும் 2ஆம் உலகப் போருக்கு வெடிமருந்துகளை அனுப்பவும் நாட்டின் பல்வேறு இடங்களில் வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் பிரிட்டிஷ் அரசு பதுக்கியது. அவசர காலங்களில் பயன்படுத்திக் கொள்ள புதிய புதிய இடங்களை தேர்வு செய்து வெடிமருந்துகளையும் போர் ஆயுதங்களையும் குவித்தது பிரிட்டிஷ் அரசு. அதன் ஒரு பகுதியாக சென்னை அருகே உள்ள இடம் ஒன்றை தேர்வு செய்தது. மிட்னமல்லி வழியாக தற்போது CRPF வளாகம் வெள்ளானூர், அலமாதி என்று சோழவரம் ஏரோட்ரம் வரை ரயில் பாதை நீண்டது. அந்த ரயில் தடத்தின் வழியாக தற்போது உள்ள CRPF வளாகத்தில் வெடிமருந்துகளை கொண்டு வந்து சேமித்தது பிரிட்டிஷ் அரசு. அப்படி வைக்கப்பட்ட வெடிமருந்துகள் எவ்வித அசம்பாவிதமும் நிகழாமல் இருக்கும் வகையில் அதற்கென தனி கவனம் கொண்டு உருவாக்கப்பட்ட கவசம் எதிரிகளாலும் எளிதில் அழிக்க முடியாத பாதுகாப்பு நிறைந்ததாக அமைந்தது. அதற்கு பெயர் Armored Vehicles and Ammunition Depot of India. இதன் சுருக்கம்தான் ஆவடி. அதாவது இந்த முழு பெயரையும் வைத்து அழைத்தால் இது போன்ற கிடங்கு இருப்பது வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடும் என்பதற்காக பெயரை சுருக்கி ஆவடி என்று அழைத்தது ஆங்கிலேயர் அரசு. அதுவரை பருத்திப்பட்டு, சேக்காடு, விழிஞ்சம்பாக்கம், கௌரிப்பேட்டை மற்றும் முத்தா புதுப்பேட் என்று கிராமங்களாக பிரிந்திருந்த நிலப்பரப்பு ஆவடி என்கின்ற ஒற்றை சொல்லினுள் கொண்டுவரப்பட்டது. When the world sleeps, India will awake to life and freedom. 2ஆம் உலகப் போர் முடிவடைந்தது. பிரிட்டிஷ் அரசும் நாட்டை இந்தியர்களிடம் ஒப்படைக்க தயாரானது. சுதந்திரத்திற்கு முன்பு 1946இல் பண்டித ஜவஹர்லால் நேரு தலைமையில் காபந்து அரசு உதயமானது. அதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெகஜீவன் ராம் தொழில்துறை அமைச்சரானார். சுதந்திரத்திற்கு பின்னர் பாதுகாப்புத்துறை தொடர்பான வல்லுநர்கள் குழுவினரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு ஆவடி முழுவதிலும் இந்திய விமானப்படை, என்ஜின் தொழிற்சாலை ஆவடி, மத்திய வாகன கிடங்கு, ஆட்னஸ் டிப்போ, இந்திய விமானங்களை இயக்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் அதன் பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் உள்ளது. அதனைத் தொடர்ந்து போர் வாகனங்கள், டாங்கிகள் பற்றிய ஆராய்ச்சி செய்யும் நிறுவனம், கனரக வாகனங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை, ராணுவ வீரர்களுக்கு தேவையான படை உடை தயாரிக்கும் தொழிற்சாலை என்று இந்திய ராணுவத்திற்கு தேவையான முக்கியமான உபகரணங்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த பாதுகாப்பான நகரமாக ஆவடி திகழ்கிறது.
நாட்டின் எல்லை பாதுகாப்பிற்கும் உள்நாட்டு பாதுகாப்பிற்கும் முக்கிய பங்காற்றி வரும் துணை ராணுவப் படையின் பயிற்சி களம் இங்கு உள்ளது. பாதுகாப்பு நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களின் மன ஆறுதலுக்கு அனைத்து மதத்தினருக்கும் வழிபாட்டு தலங்கள் அமைந்து கூடுதல் சிறப்பை பெற்றுள்ளது ஆவடி. தமிழ்நாடு காவல்துறையின் TSP ஆவடியில் பெரும் எண்ணிக்கையில் காவலர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குடியிருப்புகள் என்று வரலாற்று ஆவணங்கள் பதிவு செய்ய வேண்டிய, அதனை பாதுகாக்க வேண்டிய முக்கிய நகரமாக திகழும் ஆவடியின் வரலாறு இது.